ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லக்ஷ்னா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு ஆனியன் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து 3 மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கர்லீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தால நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுட்டு நம்ம வந்து கடலை மாவை வந்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி கரைச்சி இதில் வந்து ஊற்றணும். ஆக்சுவலாக அந்த கடலை மாவு வந்து நல்லா வந்து வேகணும், உங்களுக்கு நல்லா கொதிக்க விட்டு. எமர்ஜென்சி அப்படிங்கும்போது நம்ம வந்து சாம்பார் இந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய முடியாத நேரத்தில் வந்து இது டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பபிள்ஸ் வர மாதிரி நல்லா வேகணும் கடலை மாவு. நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து வத்தப்பொடி வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து வெந்ததை வந்து நம்ம வந்து சிம் வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.